எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சாதம் எப்படி பண்ண போகிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க, அப்புறம் 3 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 பட்டை, 3 பச்சை மிளகா குட்டியாக எடுத்துருக்கேன். நீங்கள் 1 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, 1 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, அப்புறம் 5 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரை நம்ம வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 3 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை போட்டுருங்க. நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அரிசியை போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, டொமேட்டோ ரைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரை மூடிடுங்க. குக்கர் மூடினதுக்கப்புறம் விசில் வச்சுருங்க. நம்ம தேங்காய் சாதத்தை 2 விசிலுக்கு வைக்கணும். இப்போ நமக்கு 2 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் சாதம் பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ ரைஸ் கூட ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரைத்தா வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் அமுதம் உண்டாகட்டும்.